வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். பிரேக்கிங் நியூஸ். ஆமா, பிரேக்கிங் நியூஸ். அது என்னன்னா சிஎஸ்கேக்கு திரும்பியும் தோனி கேப்டன் ஆகிறாரு. இது உங்களோட இயர்லி ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க, பின்னாடி நம்ம டீடைலா பேசலாம். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம், அவரே கேப்டனா இருந்திருக்கலாங்கிறீங்க. அதுதான் நம்ம நேத்து பேசின வீடியோல கூட சொன்னேன். இந்த மாதிரி பிளேயர் எல்லாம் இருக்கிறப்போ நீங்க கேப்டன் இல்லாம இந்த டிரான்சிஷன் இன்சிஷன்லாம் அப்புறம் முதல்ல அந்த கப்பு ஜெயிக்கணும். அதுக்கு பெஸ்ட் வழி என்ன இருக்கு? அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் பார்ப்போம். நாளைக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு சாப்பாடை வீட்லயே வச்சு நம்ம சாப்பிடாம உட்காந்துருந்தோம்னா, ஸோ இது ஒரு நான் வெல்கம் டிசிஷன் தான் டீமை பொறுத்தவரை, கேப்டன்சியை பொறுத்தவரை. ஆனாலும் ருத்துராஜ் கைக்வாட் ஒரு பேட்டரை மிஸ் பண்ணுவோமே அப்படின்றத என்னோட இனிஷியல் ரியாக்ஷனா இருக்கு. ஓகே, டீடைலா பின்னாடி பேசலாம். அடுத்து ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. பெங்களூர் vs டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி அகெயின் ஒரு சூப்பரான விக்டரி. மேட்ச் எப்படி இருந்துச்சு? சின்னசாமியில வச்சுதான் நடந்துருந்துச்சு. பட் எதிர்பார்த்த ஸ்கோர் இல்லை. கொஞ்சம் ஒரு நல்ல கேமா இருந்துச்சு. பவுலர்ஸுக்கு ஏதோ ஒன்று பிச்சில் இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு கேம்? இல்ல, அதாவது பிச்சை எல்லாருமே மிஸ்ரீட் பண்ணிட்டாங்க ஸ்ரீராம். அதாவது ட்ரெடிஷனல் சின்னசாமி விக்கெட்ன்றாங்கல்ல. ஐ திங்க் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சென்னையில ஒரு மேட்ச் விளையாட வந்தாங்கல்ல, அங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பிச்சை எடுத்துட்டு போய் பெங்களூர்ல வச்சலாம் எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டிபிக்கல் நம்ம பழைய சேப்பாக் விக்கெட் மாதிரி பிஹேவ் பண்ணுச்சு. அண்ட் இங்க சமீபத்துல ஐபிஎல்ல நடந்த ஒரு சில மேட்சஸ் விடுங்க, WPL நடந்தப்ப கூட ஆவரேஜ் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துச்சு. சோ அந்த பழைய சின்னசாமி விக்கெட் இல்ல, என்னமோ நடந்திருக்கு. கியூரேட்டர் மாத்திருக்காங்களா எனக்கு என்னதுன்னு தெரியல. பட் இது ட்ரெடிஷனல் சின்னசாமி விக்கெட்டே கிடையாது. பந்து நின்னு வருது. நம்ம இது பேசியிருந்தோம்ல, ஏன்னா ஆர்சிபிக்கு மட்டும் தான் அந்த ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பெருசா இல்ல. அவே டீம்ஸ்லாம் பயங்கரமா ஆடிட்டு போயிடுறாங்கன்னு மேபி அதை ஒரு பேலன்ஸ் பண்ணுவோன்ட்டு ஒரு பிச்சில் எதுவும் பண்ணிருக்கலாமா? இல்ல ஸ்ரீராம், மேபி அது பண்ணிருந்தாலும் பேக் ஃபயர் தானே ஆகுது. ஏன்னா இப்ப இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஆப்போசிஷன் ஸ்பின்னர்ஸ் இந்த ஸ்பின்னர்ஸை விட குவாலிட்டியா இருந்தாங்க. அண்ட் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் அடி வாங்குற நாள் நீ ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் தான் நல்லா பண்ணாங்க. டெல்லியில குல்தீப் யாதவ் மற்றும் விப்ராஜ் சேர்ந்து 8 ஓவர் 4 விக்கெட் வெறும் 35 ரன் சேர்ந்தாப்ல. அக்சர் பட்டேல் தனியா 50 கொடுத்தாரு, அது வேற விஷயம். அங்க ரிஸ்பினஸ், இங்க சுயாஷ் 2 ஓவர் நல்லா போட்டாரு. பட் கடைசியில பந்து ஈரமாயிருச்சு. அந்த லைட்டா ஒரு மழை வந்ததுனால அது பேக் ஃபயர் ஆயிருச்சு ஆர்சிபிக்கு. சரி, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. ஆர்சிபி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. சால்ட் பயங்கரமா ஆடினாரு. அந்த பவர் பிளே நல்லா தான் போயிருந்துச்சு. பட் 1-2 விக்கெட்ஸ் விழுந்த உடனே கேம் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ரீராம், என்னதுன்னா பவர் பிளேயே நம்ம 3 ஓவரா பிரிக்கணும். 3 ஓவர்ல ஐ திங்க் 53 ரன் அடிச்சிருந்தாங்க. அடுத்த 3 ஓவர்ல வெறும் 9 ரன்கள் தான் அடிச்சாங்க. நடுவுல 2 விக்கெட் வேற விழுந்துச்சு. அண்ட் அதுல 1 ரன் அவுட். எவ்வளவு மேட்சஸ் பார்த்திருக்கோம், ரன் அவுட் மேட்சை மாத்தும். ஃபில் சால்ட் அவுட் ஆனாரு. இன்ஃபேக்ட் அது அப்பதான் ஒரு கிரேசியான ஒரு நம்பர் கண்ணில் பட்டுச்சு. இது வரைக்கும் ஐபிஎல்லையே விராட் கோலி 32 ரன் அவுட்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. அவர் கிரேட் ரன்னர் தான், இல்லன்னே சொல்ல, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரன்னர் பிட்வீன் த விக்கெட்ஸ். பட் யானைக்கும் அடிசருக்கும் அல்லவா, விராட் கோலி இது வரைக்கும் 32 ரன் அவுட்ல இன்வால்வ் ஆயிருக்காரு. அதுல 24 தடவை பார்ட்னர் தான் ரன் அவுட் ஆயிருக்காங்க. சூப்பர். நீங்க சூப்பர்னு பார்த்தா ஓகே, ப்ரோமோ கண்டென்ட் சிக்கிருச்சு, ஷார்ட்ஸ் கண்டென்ட் சிக்கிருச்சு, இவனை பிரச்சனை மாட்டி விடலான்ற மாதிரி இருக்கே. சூப்பர். எனக்கு பண்ணும்போதே கரெக்டா அதை கட் பண்ணி போட்டோம்னா ரீல்ஸா போடலாமே. அப்படியா? நான் இன்னொரு நம்பர் சொல்லுவா, சிஎஸ்கே யார் தெரியுமா அதிக ரன் அவுட்ஸ்ல இன்வால்வ்? அது பின்னாடி சிஎஸ்கே ப்ரீவியூ பேசும்போது தோனியும் ஜடேஜாவும், அதையும் சொல்லிடுறேன். நான் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இவ்வளவு மேட்சஸ் விளையாடுனா இன்வால்வ் ஆகதானே செய்வாங்க. சூப்பர். சரி வாங்க அடுத்து அப்படி வாங்க. அந்த பவர் பிளேக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? சோ பவர் பிளேக்கு அப்புறம் என்னதுன்னா, அக்சர் பட்டேல் உணர்ந்தாரு ஸ்பின்னு, அத பந்து நின்னு வருதுன்னு. சோ பியூட்டிஃபுல். அந்த விப்ராஜ் நிகம் நான் பெரிய ஃபேனு. எந்த ரிஸ்க் ஸ்பின்னருமே பவர் பிளேல போட விரும்ப மாட்டாங்க. பட் போன மேட்ச் ஹேமந்த் பதானி சொன்னார், இவர் பந்த வாங்கி வாங்கி போடுறாரு கேப்டன் கிட்ட இருந்து. அவர் தான் இந்த ஃபில் சால்ட்டோட ரன் அவுட்டையும் பண்ணாரு. அப்புறம் அடுத்த 4வது ஓவர்ல அவர் 2 ரன் தான் கொடுத்தாரு. அது வரைக்கும் 3 ஓவர்ல 53 ரன்கள் அடிச்சிருந்த ஆர்சிபி அடுத்த ஓவர்ல 4 டாட் பால் 2 சிங்கிள் தான் வந்துச்சு. அங்க கொஞ்சம் பிரஷர் பில்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஓவர்ல படிக்கல் அவுட் ஆனாரு. அண்ட் அதுக்கப்புறம் யாராலையுமே நிக்க முடியல பிச்சில். விக்கெட்டா விழுது. எல்லாரும் ஒரே மாதிரி அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. தூக்கி தூக்கி அக்ராஸ் த லைன் அடிக்க போய் நிகம் விராட் கோலியோட விக்கெட்டையும் எடுத்துட்டு போயிட்டாரு. பேட்டிங் என்ன தப்பா போகுது? இந்த பேட்டிங் லைனப் பாக்குறப்ப ஆர்சிபியோட ஒரு பெஸ்டான ஒரு லைனப் மாதிரி தான் தெரியுது. ஒரு பிளேயர் இல்லைனாலும் இன்னொருத்தர் காப்பாத்தி கொடுத்துருவாரு, அந்த மாதிரி தான். பட் இன்னைக்கு அது நடக்காம போச்சு. இல்ல என்ன தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மெயின் என்னதுன்னா, இந்த டீம் எப்பவுமே வீட்டுல எலி வெளியில புலி டீம் தான். சோ ஹோம் என்டையர் ஐபிஎல்லே 10 டீம் இருக்கா, அதுல 9 டீமுக்கு ஹோம்ல 50% அதிக மேட்ச் ஜெயிப்பாங்க. ஆர்சிபி மட்டும் தான் 50க்கு குறைவா ஜெயிப்பாங்க. அதான் ஸ்டார்ட், அதான் நம்பர். ஸோ ஹோம் அட்வான்டேஜ்ன்றது அவங்களுக்கு கிளியரா கிடையாது. பிளஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கிடையாது.
அங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ட் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் ஜஸ்ட் நான் சொல்றேன். மேக்ஸ்வெல்ல தூக்கி இங்கிலாந்து மேக்ஸ்வெல்ல வாங்கியிருக்காங்க. லியம் லிவிங்ஸ்டன் இந்த டீம்ல மேக்ஸ்வெல் எந்த அளவு ஹிட் ஆர் மிஸ்ஸோ இவருக்கும் இந்த ஹிட் ஆர் மிஸ் தான். ஒரு மேட்ச் அடிப்பாரு, 2 மேட்ச் அடிப்பாரு. பட் அந்த 2 மேட்சை நம்பி 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 அவரை எடுத்துட்டு போய் தான் ஆகணும். அவரை விடவும் முடியாது. ஏன்னா யூஸ்ஃபுல் போலர் டீம்ல அண்ட் பக்காவான ஃபீல்டரு. ஸோ அவரை வந்து வச்சுக்கிட்டே ஆகணும். அங்க ஒரு மாதிரி அவரை வச்சு மாட்டிக்கிறாங்க. என்னதுன்னா ஜிதேஷும் பத்திதாரும் அவுட் ஆனது ரொம்ப குரூஷியலா போச்சு. அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் பியூட்டிஃபுல்லா போலிங் போட்டாங்க. விப்ராஜ் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. சரி ஓகே, அடுத்தது யாரா வேற யாரையாவது அடிக்கலாம்னு பார்த்தா குல்தீப் அங்கேருந்து வராரு. இது தீக்கு பயந்து தீச்சட்டியில விழுந்த கதை தான். ஆர்சிபி பத்தி பேசிட்டோம் நிறையா. டிசியோட அந்த பேட்டிங் பத்தி சொல்லுங்க. குறிப்பா வந்து தலைவன் KL ராகுலை பத்தி சொல்லுங்க. என்னன்னா ஒவ்வொரு டைமும் டீம் வந்து இக்கட்டான நிலைமையில இருக்கும் போதும் இறங்கி காப்பாத்தி கொடுக்குறாரு. அவரை நம்பலாம். அவர் வந்து தெய்வம் மாதிரி இருக்கிறாரு. இங்க பிரச்சனையா, ஓப்பனிங்ல பிரச்சனையா நான் வரேங்கிறாரு, மிடில் ஆர்டர்ல பிரச்சனையா நான் வரேங்கிறாரு, விட்டா பினிஷ் பண்ண யாரும் இல்லையா நான் பினிஷ் பண்ணி கொடுக்குறேன்னு கூட சொல்லுவாரு. எந்த பொசிஷன்ல இறக்கி விட்டாலும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு. இன்னைக்கு மேட்ச் அந்த இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு பயங்கரமா ஒரு செலிப்ரேஷன் வேற பண்ணாரு. ஸோ ரொம்ப அவர் ஏதோ ஏதோ ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கர் அவர்கிட்ட வந்து தெரியுது. எக்ஸாக்ட்லி. அண்ட் கேப்டன்சின்ற ப்ரெஷர் கிடையாது. அந்த பூதத்தை வந்து இறக்கி வச்சாச்சு அவரு. ஸோ ஜஸ்ட் ஒரு பிளேயரா செம்ம இன்னிங்ஸ் விளையாடினார். இன்னொரு 10 ரன் அதிகமா ஆர்சிபி அடிச்சிருந்தாங்கன்னா செஞ்சுரி. 93 ரன் இந்த மாதிரி பிச்சில் அவர் அடிச்சிருக்காரு. முடிச்சோடனே சொன்னாரு, அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, இது என் இடம், இங்க நான் தான் ராஜா. பிரசன்டேஷன்லயும் சொன்னாரு, இங்க எனக்கு இந்த கிரவுண்டை தெரிஞ்ச அளவு வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னாரு. ஜஸ்ட் ஒரு பேக் ஸ்டோரி தான் ஸ்ரீராம் இது. என்னதுன்னா ஆக்ஷன்ல 14 கோடிக்கு இவரை வந்து டிசி எடுத்தாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ஆர்சிபி தான் எடுக்க போறாங்க, ஒரு லோக்கல் பாய் எடுத்து கேப்டனா கூட ஆக்கலான்ட்டு பேச்சு இருந்துச்சு ஆக்ஷன் அப்போ. பட் ஆர்சிபி அக்ரெசிவா போகல KL ராகுலுக்கு. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே கூட போனாங்க ஒரு அளவுக்கு. போனாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சிஎஸ்கேவே எடுத்துருக்கணுங்க மத்தவங்களுக்கு கொடுக்குற ரேட்டுக்கு. இவரை எடுத்து போட்டிருக்கணும். பட் ஓகே, நடந்து போச்சு. பட் ஆர்சிபியை பொறுத்தவரை 14 கோடிக்கு எடுத்துட்டாங்க டிசி. அதுக்கப்புறம் ஆர்சிபி வெங்கடேஷ் ஐயருக்கு 23 கோடி வரை போனாங்க. 23.25 தான் KKR அவரை திரும்ப எடுத்தாங்க. சோ 23 கோடி உங்ககிட்ட இருக்கு ஒரு பிளேயருக்கு கொடுக்க. அதை ஏன் KL ராகுலுக்கு கொடுக்கலன்னு மேபி ஒரு ஆதங்கம் அவருக்கு இருந்திருக்கலாம். இது மேட்ச் அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்னு சிஎஸ்கே போக வாய்ப்பு இருக்கு, ஆர்சிபி போக வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்த மாதிரியே சிஎஸ்கே போனாங்க. இப்ப பாக்குறப்ப பார்த்தா சிஎஸ்கே மேபி அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு வந்து ராகுல வந்து ட்ரை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அந்த ஆக்ஷன் பிளான் படி இவங்க இப்ப சொல்றபடி பார்த்தா ட்ரை பண்ணிருக்கணும், இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா போயிருக்கலாம். ஐ மீன் ஹைண்ட் நம்ம எல்லாருமே பேசுவோம். பட் ஆனா ஆர்சிபி வந்து எதிர்பார்த்து விட்டாங்க. அவருக்கு எல்லா கேப்பபிலிட்டியுமே இருந்துச்சு. லோக்கல் பாய், அந்த கேப்டன்சிக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருந்துச்சு. பட் ஆர்சிபி ஹேட் அதர் ஐடியாஸ். ஆமா, பட் ஆர்சிபியும் ஆக்ஷன்ல நல்லா தானே பண்ணாங்க ஸ்ரீராம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு டிம் டேவிட் நல்லா அடிக்கிறப்பதான் எனக்கு தோணுச்சு, அதாவது வில் ஜாக்ஸுக்கு வந்து RTM யூஸ் பண்ணலன்னு ஒன்னு MI ஓனர்ஸ் போய் கை கொடுத்தாங்க. அண்ட் கடைசியில என்னாச்சு, டிம் டேவிட் அங்க இருந்து இங்க வந்தாரு, வில் ஜாக்ஸ் இங்க இருந்து அங்க போனாரு. இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல டிம் டேவிட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வில் ஜாக்ஸ் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. வாங்க கம்மிங் பேக் டு KL ராகுல். அவர் எப்படி அந்த இன்னிங்ஸ் வந்து எப்படி பில்ட் பண்றாருன்னு சொல்லுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல பார்த்தோன்னா அரௌண்ட் 100 தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட், 100-110 தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துல அப்படியே கியரை மாத்துறாரு. அப்புறம் அந்த மழைலாம் லைட்டா விழ ஆரம்பிச்சோன்னே ஒரு பீஸ்ட் மூடுக்கு போனாரு. அதுதான் பாயிண்ட். ஏன்னா திடீர்னு எங்க இருந்தோ மழை வந்துச்சு. அதாவது இந்த மேட்சுக்கு ஒரு ரெயின் த்ரெட் இருந்துச்சு, ஒரு ஸ்பெல் இருந்துச்சு. பட் அப்ப மேட்ச் பார்க்கும்போது மழையே வரல. திடீர்னு ஒரு மழை வந்த உடனே அந்த பர்டிகுலர் ஓவர், ஐ திங்க் 14th ஓவரோ நினைக்கிறேன், 15th ஓவர். ஆமா, சோ 14 ஓவர் எண்ட்ல அவங்க 107 இருந்திருக்கணும். 97 இருந்தாங்க, 4 விக்கெட் இழப்புக்கு. சோ இந்த ஓவர் மழை பெருசாயி இந்த ஓவரோட மேட்ச் முடியுதுன்னா என்ன பண்றதுன்னு அவருக்குள்ள ஒரு கணக்கு. அதுக்குள்ள கருண் நாயர் வந்து டக்வர்த் லூயிஸ் ஷீட் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்து இவ்வளவுதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த 2 பால், ஒரு 4 ஒரு 6, 197 தப்புன்னு 107. அண்ட் அந்த ஓவர் எண்டுல 124 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாரு. அவங்க வந்து 117-18 கிட்டே இருந்தா போதும். கடைசி பால் 6 அடிச்சு 124 கொண்டு போய் நிறுத்திட்டாரு. ஜாஷ் ஹேசல்வுட் டேக் ஆன் பண்ணி 22 ரன் அடிச்சிருந்தாரு அந்த ஒரு ஓவர்ல.
அவர் மட்டும் 22 ரன் அடிச்சிருந்தாரு. இதுதான் எப்படி வந்து மாத்துறாரு? ஏன்னா கேஎல் ராகுல்கிட்ட 2 கேம் இருக்கிறத பாக்குறோம். ரொம்ப ஏர்லியா பார்த்தோம்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயரா தான் அவர் இருந்தார், அப்படிதான் பார்க்கப்பட்டாரு. அப்புறம் பார்த்தோம்னா தான் அந்த அக்ரெசிவ் கேம், அட்டாக்கிங் கேம் எல்லாம் வந்து ஐபிஎல்லே கூட அந்த 14 பால்ஸ்ல ஒரு 50 எல்லாம் போட்டிருப்பாரு. 2 கேமுமே அவர்கிட்ட இருக்கிறதுனால அவரால் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியுதோ? ஜஸ்ட் குவாலிட்டி ஸ்ரீராம், பயங்கர குவாலிட்டி பிளேயர், ஒன் ஆஃப் த டாப் பிளேயர்ஸ் இந்தியாவில். டைமிங்லாம் என்னமா இருக்கு அவருக்கு. ஸோ எக்ஸலண்டா விளையாடுறாரு. ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். அவர் இந்த மாதிரி பொசிஷன்ஸ் மாத்திக்கிறது, மேல கீழே நடுசுலன்னு மாத்திக்கிறது, நீங்க வந்து ஒரு வரமா பாக்குறீங்களா இல்ல சாபமா வரீங்க? ஏன்னா பல நிச்சயமா சாபம் தான். அவர் தான் சொன்னாரு போன மேட்ச் எண்ட்லயே சொன்னாரு, எனக்கு ஓப்பன் தான் பண்ணணும், ஆனா ஹாரி புரூக் ஒரு வரலன்றதுனால என்ன மிடில் ஆர்டர்ல ஆட சொன்னாங்க, நான் ஓகே டீமுக்காக பண்ண ரெடின்னு. இன்ஃபேக்ட் அவர் மேல என்ன சாபம்னா, அவர் இந்தியாக்காக விளையாடுறப்பையும் சரி, எந்த டீம்ல விளையாடினாலும் சரி, தொடர்ச்சியா 2 மேட்ச் ஒரே பொசிஷன் அவர் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுல் மாதிரியான ஒரு பிளேயர் ஒரு டீமுக்கு வந்து பெரிய ஒரு ஒரு ஆசுவாசத்தை கொடுக்குறாரு. எங்க பிரச்சனையா அங்க இறங்கி சரி பண்ணி கொடுத்துருவாரு. பார்க்கலாம், ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. டெல்லி அன்பீட்டனா இருக்கிறாங்க. எப்படி டெல்லி வராங்க இப்படி சொல்லுங்க. அக்சர் பட்டேல் ஒன்னு ரொம்ப நல்லா கேப்டன்சி பண்றாரு. அண்ட் இந்த இங்கிலீஷ் கமெண்டேட்டர்ஸ்லாம் கிரெடிட் தூக்கி கெவின் பீட்டர்சன் கொடுத்துடுறாங்க. ஹேமங் பதானின்னு ஒரு மூலக்காரர் அங்க உட்கார்ந்துருக்காரு. அவர் ஜஸ்ட் யூஸ் பண்ற யுக்திகள்லாம் பயங்கரமா ஒர்க் ஆகுது ஸ்ரீராம். ரொம்ப நல்லா பண்ணுது இந்த டீம். என்ன நினைக்கிறீங்கன்னா, எஸ்ஏ T20ல போய் நல்லா பண்ணியிருக்கிறாரு, லங்கா பிரீமியர் லீக் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா லீக்ஸ்லயுமே போய் நிறைய லீக்ஸ் அவரை வந்து இப்போ வந்து நம்ம வந்து அதிகமா டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோச்சா வந்து பார்க்க முடியும் வர. ஸோ என்ன ஒரு அவர்கிட்ட ஒரு சிறப்பம்சமா என்னன்னு நினைக்கிறீங்க? ஸோ எதனால வந்து அவர் இருக்கிற டீம்ஸ் வந்து நல்லா பண்றாங்க? அது அவர் ரொம்ப நல்லா அடாப்ட் பண்ணுவார். இப்போ டிஎன்பிஎல்லாம் அவர் கோச் பண்றப்போ அங்கேயும் அதிக கப் அவர் தான் ஜெயிச்சாரு. அங்க கோச் பண்றப்போ டொமஸ்டிக் பிளேயர்ஸ், ஸோ அவங்களால வந்து பெருசா டெசிஷன்ஸ் எடுக்க முடியாதுன்றப்போ அதுல வந்து இவர் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி டெசிஷன்ஸ்லாம் எடுப்பாரு. வேற ஹையர் லெவல் போக போக நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் பண்ணணும். அதுவும் ஹெட் கோச்சா உங்களோட வேலை ஸ்ட்ராட்டஜி பண்றது மட்டும்தான். அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார் அவரு. ரொம்ப அக்ரெசிவ். அவர் விளையாடுற டேஸ்லயே நான் பாத்திருக்கேன் அவரை. ரொம்ப அக்ரெசிவான ஒரு பர்சன். ஸோ அந்த வெறியோட போவாரு. அண்ட் இப்போ ஒரு நல்ல ட்ரஸ்ட் இருக்கு. வேணுகோபால் ராவ் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் தான் டீம் டைரக்டர். இந்த பர்டிகுலர் ஓனர் 2 வருஷத்துக்கு ஒரு ஓனர் இருக்காருல்ல, அவர் தெலுங்காரர் தான். சோ வேணுகோபால் ராவுக்கும் ஹேமங் பதானிக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு சூப்பர் டீம் பில்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போறாங்க ஸ்ரீராம். நிறைய விஷயங்கள் ஆக்ஷன்ல வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது பட்ஜெட்டா மாட்டுச்சு. ஃபேஃப் டு பிளேசி நிறைய பேர் போகல, இவங்க எடுத்துட்டு போறாங்க. மிச்சல் ஸ்டார்க்க ஒரு ஸ்டீலுக்கு எடுத்தாங்க. இன்னும் நட்ராஜன் அன்லீஷ் பண்ணல அவங்க. அவர் வந்தா இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க போலிங்ல. பட் ஆனா கேமன் கிட்ட நான் பார்த்தது என்ன அப்படின்னா, அன்னைக்கு பிரஸ் மீட்லயும் கேட்டாங்க, நீங்க இப்படி எல்லாம் வந்து எல்லா லீக்லயும் போய் ஜெயிச்சுட்டு வரீங்க, உங்களை பத்தி உங்களோட வளர்ச்சியை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து டீமை பத்தி வேணா பேசுறேன், என்னை பத்தி பேச நான் விரும்பல அப்படின்னாரு. நான் ஒரு தடவை இன்டர்வியூ கேட்டும் அப்ரோச் பண்ணியிருந்தேன். அப்பவுமே வந்து நான் இதை தான் சொல்லி, இப்படிலாம் லீக்ஸ்லாம் நீங்க நல்லா பண்ணிருக்கிறீங்க, அதை பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி, இல்ல என்னைய பத்தி பேசுறதா இருந்தா நான் இன்டர்வியூ கொடுக்கல அப்படின்னு தான் சொன்னாரு. அவர் வந்து அந்த அதுலயுமே ரொம்ப கிரவுண்டடான ஒரு ஆளா இருக்கிறார். டீமை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்றாரு. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். அண்ட் ரொம்ப வெல்கம் ஸ்ரீராம் ஒரு இந்தியன் ஹெட் கோச். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட ஒரு சஞ்சய் பாங்கர் பெரிய ப்ரொஃபைல்ல இருந்து வந்தார். ஒரு கோச்சா பெரிய ப்ரொஃபைல் இருந்துச்சு அவர். ஏன்னா இந்தியன் டீம்ல பல வருஷம் அவர் வந்து செகண்ட் இன் கமாண்டா இருந்தார் ரவி சாஸ்திரி இருந்த டைம்ல. அதுக்கப்புறம் வேற ஏதோ டைம்ல இருந்தாரு ஃபாரின் கோச்சஸ் இருந்தப்ப கூட. பட் வீரேந்தர் சேவாக்கு ஒரு ரன் கிடைச்சிச்சு, அனில் கும்ப்ளேக்கு ஒரு ரன் கிடைச்சிச்சு. வீரேந்தர் சேவாக், அனில் கும்ப்ளே எல்லாம் லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம். ஹேமங் பதானி அந்த அளவுக்கு கிடையாது. சோ அவர் ஹெட் கோச்சா ஒரு டீமை வந்து இப்படி பண்றது ஒரு வெல்கம் சைன். ஏன்னா கடைசியில இந்தியன் பிரீமியர் லீக் சும்மா 4 ஆஸ்திரேலியன் வருவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் டீமுக்குள்ள எடுத்துட்டு போவாங்க. இப்படிதான் காலங்காலமா நடந்திருக்கு. நான் பேர் சொல்ல விரும்பல, கரண்ட்ல இருக்கிற கோச்சஸ் நான் சொல்லல, இந்த பாஸ்ட் எனக்கு தெரியும். ஒரு ரெக்கார்டும் இருக்காது, 3-4 டீம் மாறி மாறி போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கமெண்ட்ரி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு நீங்க அவ்வளவு காசு கொடுப்பாங்க. அதுக்கு இந்தியன் கோச்சஸ் எடுக்கலாம். அதுக்கு இது ஒரு தொடக்க புள்ளி. இது ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஒரு இந்தியன் கோச் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போறது, பெரிய வெற்றிகளை பாக்குறது. டிசியுமே அண்ட் கோச்சிங்னா இவர் வந்து டைரக்டாவும் ஒன்னும் வரல. இவர் வந்து என்சிஏல அந்த கோச்சிங்கான கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்காரு. ஆர்சிபி நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டிசி அவங்கள விட ஒரு படி அதிகமா பண்ணியிருக்கிறாங்க. 2 பெஸ்ட் டீம்ஸ் மோதுறப்போ ஒரு மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நல்ல பெர்ஃபார்மன்சஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்து சிஎஸ்கே vs KKR மேட்ச் அதை பத்தியுமே பேசணும். தேங்க்யூ ஸோ மச் முத்து. தேங்க்யூ ஸ்ரீராம்.
இருங்க இன்னொரு வணக்கம்.